வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னுடைய கையெழுத்தை போல்தான் இருக்கும் உன்னுடைய தலையெழுத்து என்று சிலர் பழமொழியாக சொல்வழக்காக கூறுவார்கள். அதில் அறிவியல் உண்மை இல்லை. ஏனென்றால் தலையெழுத்திற்கும் என்ற ஒன்றே இல்லை என்று நம்புகிறவன் நான். ஆனால் இந்த கூற்றின் மூலமாக வேறொன்றை அவர்கள் சொல்ல முற்படுகிறார்கள் என்று தோன்றுகிறது. உன்னுடைய மனநிலைக்கும் உன்னுடைய கையெழுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதுதான் அது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு கையெழுத்துக்கள் எந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை? கையெழுத்துக்கள் இன்றைக்கு மறைந்து வருகின்றனவா? அல்லது கையெழுத்தை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? அது எத்தகைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். எதற்காக திடீரென கையெழுத்தை பற்றி நாம் பேசப்போகிறோம் என்று கேட்டால், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்று உலக கையெழுத்து தினம், வேர்ல்ட் ஹேண்ட் ரைட்டிங் டே என்று இதை அழைக்கிறார்கள், அல்லது இன்டர்நேஷ்னல் ஹேண்ட் ரைட்டிங் டே என்று சொல்லலாம். இந்த தினத்தை எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். 1977ஆம் ஆண்டு ஜான் கொனாக் அவர்கள் தன்னுடைய அழகான கையெழுத்தினால் அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்ட நாளை நினைவு கூர்ந்து இந்த தினம் என்பது 1977 முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த தினம் என்பது ஒரு பல விதங்களிலும் நமக்கு பல நினைவுகளை உருவாக்குகிறது. ஒரு காலத்தில் எல்லா தொடர்புகளுமே கையெழுத்தின் மூலமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. கையெழுத்து இல்லாமல் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற நிலை இருந்தது. அது ஓலைச்சுவடிகளில் எழுதிய காலத்திலிருந்து தொடங்கி கல்வெட்டுகளில் எழுதுகிற காலத்திலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் காகிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, இப்படி பல விதங்களிலும் கையெழுத்துகள் தொடர்ந்து எழுதப்பட்டு வந்திருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் உலகை மாற்றிய சில கையெழுத்துக்களும் இருக்கின்றன. ஒரு உத்தரவால் உலகின் பேரழிவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒரு உத்தரவால் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அந்த மாற்றங்களை நிகழ்த்திய கையெழுத்துக்களை பலரும் காலகாலமாக நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒரு கையெழுத்தில் நாம் பல வாசகங்களை படித்திருக்கிறோம். அதிலே அநீதி வீழும் அறம் வெல்லும் என்கிற அந்த அவருடைய கையெழுத்தில் பொறிக்கப்பட்ட வாசகம் என்பது ஒவ்வொரு தமிழர்களுடைய நெஞ்சிலும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்தே இந்த அழகான கையெழுத்து பழக்கம் என்பது பள்ளிகளில் கற்றுத்தரப்படுகிறது. அழகான கையெழுத்து என்பது ஒரு ஆளுமை திறனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. பெரிய எழுத்துக்களில் எழுதுகிறவர்கள் வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள் என்றும், தன்னம்பிக்கை உள்ளவர்கள் என்றும், மிகச்சிறிய எழுத்துக்கள் எழுதுபவர்கள் உள்ளார்ந்த உணர்ச்சிகளை கொண்டவர்கள் என்றெல்லாம் கூட பல்வேறு விதமான தேரிகள் சொல்லப்படுகின்றன. அவற்றையெல்லாம் பொதுமைப்படுத்த முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட ஒரு சீரான கையெழுத்து என்பது ஒரு சீரான மனநிலையை காட்டுவதையும், ஒரு அழகான கையெழுத்து என்பது ஒரு மனிதனுடைய ஏஸ்தட்டிக் சென்ஸ், அழகியல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் கையெழுத்துக்கள் வேகமாக மறைந்து வருகின்றன. எல்லோருமே தட்டச்சு செய்கிறோம், மின்னச்சு செய்கிறோம். மொபைலில் நாம் எழுதுவதற்கு நாம் இந்த அதனுடைய அச்சு எழுத்துக்களைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். கையால் கடிதம் எழுதுவது என்பது மிக மிக அருகிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கையெழுத்துகள் என்பவை நம்முடைய ஒரு கலை முயற்சியினுடைய ஒரு வெளிப்பாடு, அழகுணர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு. நாம் கையெழுத்துக்களை எழுதாமலேயே இருந்தால் கையெழுத்து என்ற ஒன்றே நம்மை விட்டு போய்விடும். நம்முடைய மிக மிக நுட்பமான ஒரு கலையை இழக்கிறோம். இன்னொன்று, கையால் எழுதப்பட்ட ஒன்று அது மனிதர்களுடைய நேரடியான உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அது உடனடியாக இன்னொரு மனிதரை தொடர்பு கொள்கிறது. அந்த வகையில் தொடர்பியலுக்கு நாம் சில விஷயங்களில் ஏனும் கையெழுத்தை நாம் பயன்படுத்துவதை தவறவிடக்கூடாது. அது மனித உறவுகளில், மனித தொடர்புகளில் கையெழுத்திற்கென ஒரு தனித்துவமான ஒரு இடம் உண்டு. நாம் கையெழுத்துக்களை கைவிடாதிருப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றில், அதுவும் தமிழ்நாட்டின் மொழி கொள்கை வரலாற்றில் 1968 ஜனவரி 23ஆம் நாள் மறக்க முடியாத ஒரு நாள். அந்த நாளிலே தான் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் இனிமேல் பள்ளிக்கூடங்களில் இந்தி என்று ஒரு பாடம் இல்லை, விரும்புகிறவர்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம், ஆனால் தமிழ்நாட்டின் கல்வி நிறுவனங்களில் தமிழ், ஆங்கிலம் என்னும் இருமொழி கொள்கைதான் என்பதை ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய நாள் இந்த ஜனவரி 23. நாம் அறிவோம், இந்தி திணிப்பு என்பது இந்தியா விடுதலை பெற்ற நாளிலிருந்து இந்தியாவிலே தொடங்கி
இன்று வரைக்கும் கூட மறைமுகமாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி என்று சொல்லுகிற இந்திய அரசமைப்பை உருவாக்குவதற்கான அந்த நிர்ணய சபையில் இதற்கான விவாதம்தான் நெடுநாட்களாக நடந்தது. மற்ற எல்லாவற்றையும் தீர்மானித்த பிறகும் கூட இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே அரசியல் நிர்ணய சபை 1946 டிசம்பரில் உருவாக்கப்பட்டு விட்டது. அந்த சபையில் எல்லா விவாதங்களும் முடிந்துவிட்டன. ஆனால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி, தேசிய மொழி எது என்று தீர்மானிப்பதில் பெரும் சிக்கல் நீடித்து கொண்டே வந்தது. இறுதியாக 1949 செப்டம்பர் 12, 13, 14 ஆகிய 3 நாள்களில் இது மட்டுமே விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. முதல் 15 ஆண்டுகளுக்கு இந்தி, ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்கும். 15வது ஆண்டின் இறுதியில் ஆங்கிலம் அகற்றப்பட்டு இந்தி மட்டுமே இந்தியாவின் தேசிய மொழி என்று அறிவிக்கப்படும் என்பதுதான் அந்த தீர்வு. ஆனால் அது என்ன ஆயிற்று? 1950 இந்திய அரசமைப்பு சட்டம் அதனை ஏற்றுக்கொண்டது. 15 ஆண்டுகள் என்றால் 65 ஜனவரி 25ஓடு ஆங்கிலம் முடிந்து போகிறது. இந்தியா முழுவதும் இந்தி தான் ஆட்சி மொழி என்கிற நிலையில் இந்தியாவிலேயே அதை எதிர்த்து களத்தில் நின்று போராடிய மாநிலம் தமிழ்நாடு தான். போராடிய என்றால் சாதாரணமாக அல்ல, ரத்தம் சிந்தி உயிர் பலி கொடுத்து தங்களை தாங்களே எரித்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நீண்ட போராட்டத்தை தமிழ்நாட்டில் மாணவர்கள் நடத்தினார்கள். அவர்கள் திமுக கழகத்தின் கொள்கைகளை உள்வாங்கியவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் நேரு அவர்கள் உறுதிமொழி கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் நேரு வாழ்ந்த காலத்திலே கொடுத்த உறுதிமொழி அவர் இறந்த பிறகும் நீட்டிக்கப்பட்டு 65 இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் நீடிக்கும் என்கிற நிலை வந்தது. ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பதவிக்கு வந்த முதலமைச்சராக பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதற்காக மட்டுமே 68 ஜனவரி 23 தமிழ்நாடு சட்டமன்றம் கூட்டப்பட்டது. அன்றைக்கு வேறு எந்த விவாதமும் இல்லை. ஒரே ஒரு கேள்விக்கான விடையை சட்டமன்றம் தீர்மானிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை என்ன என்பதுதான் அது. ஏறத்தாழ ஒரு நாள் பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிற்று. அந்த தீர்மானம் என்பது இனிமேல் தமிழ்நாட்டின் கல்விக்கூடங்களில் தாய்மொழியான தமிழ், தொடர்பு மொழியான ஆங்கிலம் என்ற 2 மட்டுமே கட்டாய பாடம், 2 மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படும் என்கிற அந்த இருமொழி கொள்கை நிறைவேற்றப்பட்ட நாள்தான் ஜனவரி 23. அந்த இருமொழி கொள்கையாலே தான் இன்று வரைக்கும் ஆங்கிலத்தில் நாம் கல்வி கற்று வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல முடிகிறது. நம் தாய்மொழியான தமிழை பற்றி நிற்கிறோம். ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாக கொண்டு உலகமெங்கும் நம் பிள்ளைகள் சென்று வருகிறார்கள். ஒருவேளை அன்றைக்கு அண்ணா அவர்கள் உறுதியாக நின்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்றால் ஆங்கிலம் என்பது இல்லாமல் போயிருக்கும். இந்தியை மட்டும் கற்றுக்கொண்டு இந்தியாவின் எல்லையை கூட நம்மால் தாண்ட முடியாது. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களையெல்லாம் விட அறிவு வளர்ச்சியில் வெளிநாடுகளின் தொடர்பில் உயர்ந்து நிற்கிறது என்றால் இருமொழி கொள்கையை அண்ணா அவர்கள் அன்றைக்கு நிறைவேற்றியது தான் காரணம். அந்த நாள் நம் வரலாற்றில் மறக்கக்கூடாத, மறக்க முடியாத நாள். நாம் அந்த நாளில் எடுத்த முடிவுதான் இன்றைக்கும் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கான காரணங்களில் ஒன்று. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது.
பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ்ன்னு சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில், அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அதை மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால்,
திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் ஒரு சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.